இது என்னோட முதல் வெற்றி. இந்த வெற்றியை எனக்கு கொடுத்த மக்களுக்கு நன்றி. இதை வெற்றி படமா ஆக்கக்கூடிய மக்களுக்கு இது நல்லபடியா கொண்டு போய் சேர்த்த பத்திரிகை துறைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த என்னோட டீம், என்னோட ப்ரொடியூசர்ஸ், அப்புறம் ரஞ்சித்னா என்னோட டைரக்டர், அப்புறம் இந்த படத்தோட மொத்த காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது வெற்றி படம். எனக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கும், நான் அப்ப சொன்ன மாதிரி என்னோட 10 மடங்கு ஜாஸ்தி என்னோட அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ எங்க அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்தின மக்களுக்கும் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளூ ஸ்டார் ஒரு முக்கியமான ஒரு படம். ஒரு சினிமா எந்த அளவுக்கு என்டர்டெய்னிங்கா இருக்கணுமோ அதே மாதிரி எங்க எல்லாருக்குமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. சொசைட்டிக்கு ஒரு கரெக்டான ஒரு கருத்தை கொண்டு போய் வைக்கணும்னு. பொதுவாக இல்லை, இது ஆக்சுவலா ஸ்டேஜ்ல பேசணும்னு நினைச்சேன், அப்புறம் எல்லாம் டிஸ்போஸ் ஆயிட்டோம். எல்லாருமே பொதுவாக சொல்லுவாங்க இந்த மாதிரி நீலம் படம்னா ஒரு பக்கம் சார்ந்த ஒரு அரசியல தான் பேசுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராஜேஷ் அப்படிங்கிற கதாபாத்திரம் நான் பிளே பண்ணப்போ ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் பயந்தேன்னா அவ்வளவு ஒரு நெகட்டிவ் ஷேட் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க சொன்ன மாதிரி இந்த வீட்டுக்குள்ள போய் வயசுக்கு பெரியவங்களை சுசீலா அப்படின்னு நான் பேர் சொல்லி கூப்பிடுறப்போ அது எல்லாமே ரொம்ப நெகட்டிவா அந்த பையன் மேல இருந்துச்சு. பட் இங்க நான் என்ன சொல்லணும்னு நான் விரும்புறேன்னா, இது அந்த பையனோட நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது இல்ல, அவனோட நெகட்டிவ் ஷேடுங்கிறது இல்ல. அவன் எந்த சமூகத்துல வளர்ந்திருக்கானோ அவன் அந்த சமூகத்தோட ஒரு ப்ராடக்ட். அவனோட வளர்ப்பு, அவனோட சுத்தி இருக்கிற ஒரு விஷயம், அவனை வளர்த்த விதம் அந்த மாதிரி. சோ கடைசியில் இந்த ராஜேஷ் கதாபாத்திரத்தை நான் ஏன் பண்ணணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணனா, இந்த மாதிரி ஒரு சமூகத்துல வளர்க்கப்பட்ட ஒரு பையன் எப்படி மாறுறானோ அதே மாதிரிதான் இப்படிப்பட்ட சமூகத்துல வளர்க்கப்பட நிறைய பசங்க அந்த ராஜேஷ் கதாபாத்திரம் எப்படி ப்ளூ ஸ்டார்ல மாறுறானோ இந்த சமூகத்துல இருக்கிற ஒருத்தரும் அந்த மாதிரி தான் மாறணும். சோ அதுக்கு நான் ஒரு உதாரணமா இருந்து இந்த கேரக்டர் நான் பெர்ஃபார்ம் பண்றப்போ இந்த மாதிரி மாறக்கூடிய நிறைய பசங்களுக்கு நான் ஒரு உதாரணமா இருக்கணும்னு நினைச்சேன். சோ அது இன்னைக்கு ரொம்ப அழகா எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. சோ இது டெஃபினட்டா ஒரு பக்கம் சார்ந்த ஒரு அரசியல் பேசுற ஒரு படம் இல்ல. எல்லாருமே கடைசியில இந்த டயலாக் படத்துல வர மாதிரிதான், இந்த வானத்துக்கு கீழே மரங்கள், செடிகள், மிருகங்கள், மனுஷங்க எல்லாருமே சமம் தான் அப்படின்னு. அந்த ஒரு அரசியலை அது அரசியல்னு சொல்ல முடியாது, ஒரு சமம், எல்லாருமே ஈக்குவல் அப்படின்னு பேசுற ஒரு விஷயம் அரசியலே இல்ல. இது எல்லாரும் டிஃபரெண்டா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், எல்லாரும் ஷேர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். சோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பேசுற ஒரு ப்ளூ ஸ்டார்ல நான் ஒரு பங்கா இருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது கிரிக்கெட்னு மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் எல்லா விதமான அரசியலும் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்புறாங்க. அது எல்லாம் பண்ணக்கூடாது, எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்ற ஒரு படம் தான் ப்ளூ ஸ்டார். இல்லைங்க, இருக்கு. ஆனா சொசைட்டில என்ன இருக்கோ இல்ல, இந்த படத்துல ஜாதி இருக்குன்னு இல்ல, எல்லா இடத்துலயுமே அந்த அரசியல் இருக்கு. எதுலதான் இல்ல சொல்லுங்க? நம்ம குடிக்கிற தண்ணியில இருக்கு, நம்ம நடந்து போற ரோட்ல இருக்கு, எல்லா இடத்துலயும் அரசியல் இருக்கு, ஜாதி அரசியல் இருக்கு. ஆனா அது எல்லாமே இருக்கக்கூடாது, எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்ற ஒரு படம் தான் ப்ளூ ஸ்டார். நாங்க அதை ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்றோம். ஒரு பக்கம் சார்ந்த அரசியல் அதெல்லாம் எதுவுமே இல்ல, எல்லாருமே சமம்னு சொல்லக்கூடிய ஒரு சொசைட்டில நம்ம இன்னைக்கு அந்த ஒரு பக்கம் அரசியல் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கோம்ல, அது நம்ம மேல இருக்க தப்பும் இல்ல, நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறவங்க நம்மள வளர்த்து விட்ட விதம் அது. சோ அதனால அடுத்த ஜெனரேஷனாவது அந்த மாதிரி ஒரு அரசியல் இல்லாம எல்லாருமே சமம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தோட வளரணுங்கிற சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இது ப்ளூ ஸ்டார். சோ அந்த மாதிரி தான் எல்லாருமே இருக்கணும், அடுத்த ஜெனரேஷன் இருக்கணுங்கிறத நான் வேண்டிக்கிறேன். இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே கதையோட நாயகர்கள் தான். அப்படி பார்த்தா ரஞ்சித், ராஜேஷை தாண்டி சாமுக்கு நிறைய கைத்தட்டல் விழுந்துச்சு. சோ இதுல யாருமே நம்ம தனிப்பட்ட வகையில இவங்க தான் ஹீரோ, இவங்க தான் செகண்ட் ஹீரோ, இவங்க தான் கதாபாத்திரம் அப்படிலாம் இல்ல. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு நல்ல பேர் ஒண்ணு கிடைச்சிருக்கு. ரெண்டாவது ரஞ்சித்னு அவருக்கு பேர் வச்சது காரணம் டேரக்டரோட ஒரிஜினல் அண்ணனோட பேர் ரஞ்சித். சோ இது எந்த விதமான ஒரு டேக் பாருங்களேன், இங்கேயே ஆரம்பிக்குது ஒரு விஷயம். இந்த மாதிரி ஆரம்பிக்காம நம்ம எல்லாத்தையும் சமமா பார்ப்போம். நம்ம எதுக்குமே ஒரு சாயல் கொடுத்து இதனாலதான் ரஞ்சித்னு பேர் வச்சுட்டாங்க அப்படின்னு இந்த கேள்வி உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறதே வேண்டாம்னு நான் பாக்குறேன். இது நீங்க இங்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் கீழே அடுத்து ஒரு 10 யூடியூப் கமெண்ட்ஸ்ல ஒருவேளை இப்படி இருக்குமோ, ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படின்னு ஒருத்தர் பேசுவாங்க. சோ நம்ம இதை மக்கள் கிட்ட கொண்டு போகும்போதே ரொம்ப ஈக்குவலா இதை கொண்டு போனோம்னா எந்த விதமான ஒரு அரசியலும் இல்லாம எந்த விதமான ஒரு சாயலும் இல்லாத ஒரு படமா இருக்கும். மறுபடியும் ரஞ்சித் அப்படிங்கிற விஷயத்துக்கு கிளியர் பண்ணிக்கிறேன். டைரக்டரோட அண்ணன் பேர் ரஞ்சித். அவரோட லைஃபை பார்த்துட்டு வந்த கதாபாத்திரங்கள், சம்பவங்களை பார்த்து ஒரு படம் எடுக்கிறது தான் ப்ளூ ஸ்டார். சோ அதனாலதான் இந்த கதாபாத்திரங்களோட பேர் வச்சாரு. அதே மாதிரி ராஜேஷ்ங்கிறவர் ஒரிஜினலாவே ராஜேஷ் ஒருத்தர் இருக்காரு. எப்படி ரஞ்சித் சாமுக்கு ஆப்போசிட்டா ஒருத்தர் ராஜேஷ் இந்த கதாபாத்திரத்தில் இருக்காரோ, அரக்கோணத்திலையும் டைரக்டரோட அண்ணனுக்கு ஆப்போசிட்டாவும் டைரக்டருக்கு ஆப்போசிட்டாவும் ராஜேஷ்னு ஒருத்தர் இன்னைக்கு வரைக்கும் இருக்காரு. அவரு இவங்களோட ஆப்போசிட்டா கிரிக்கெட் விளையாடினவர் தான். சோ அந்த ஒரிஜினல் கேரக்டர் நேம்ஸ் தான் எடுத்து வச்சிருக்காரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.